ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு ரெடியாக போகிறேன். ரொம்ப ஹெவியாக வந்துட்டு நான் ரெடி ஆகலை. ரியாலிட்டியில் நான் இந்த மாதிரி ரெடி ஆகுவேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோட்டஸோட ஒயிட் க்ளோ இந்த ஒரு ஸ்க்ரப்பு தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃபேஸ் ஆல்ரெடி நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். டெர்மாவையோட கிளென்சர் போட்டு நான் வந்து அப்போ தான் குளித்து முடித்து உட்காந்தேன். அதனால தான் ஹேருக்கு இந்த மாதிரி கட்டியிருக்கேன். மாமாயத்தோட லிப்பாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த லிப்பாம் வந்து டிண்டட் லிப்பாம். ஸோ இது லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் லிப் மாய்ஸ்சரைசிங்காக. அண்ட் தென் இது வந்து என்னோடய ஃபேவரெட்டும் கூட. எங்கேனாச்சும் போகிறேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் மாதிரியும் ஆக்ட் ஆகும், ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியும் ஆக்ட் ஆகும். இது அப்ளை பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. எப்போவுமே வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இருக்க ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர் எடுத்து அந்த வேக்ஸோடு மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஐ மேக்கப்லாம் வந்து முடிக்காமல் ஃபேஸ் மேக்கப் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா ஐஸில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபேஸ் மேலே விழுந்துச்சுன்னா அந்த ஃபாலோட்ஸை வந்துட்டு உங்களால் துடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஐப்ரோஸ் நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்பூலி வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக வெட் அண்ட் வைல்டோட இந்த மீடியம் டானி அப்படின்ற ஷேட் எடுத்துக்கிறேன். கன்சீலர், இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டான கன்சீலர். எனக்கு என்னோடய ஐலிட்ஸை நான் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஐலிட்ஸை ப்ரெப் பண்ண பிறகு நம்ம இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஏசியோட ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், கன்சீலர் ப்ரஷ்ஷு. இதை வச்சு பிளெண்ட் பண்ண பிறகு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு ஆரஞ்சிஷ் இந்த ஒரு மாதிரி ரெட் டோனில் இருக்க ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்னோடய ட்ரான்சிஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு நம்ம வந்துட்டு லைட்டாக அதில் இருக்க ஒரே ஒரு கோல்டு ஷிம்மர் மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஷிம்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மெட்டாலிக் ஐஷேடோ மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து தனியாக ஸ்ப்ரே பண்ணிலாம் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். லைக் மெட்டாலிக் மாதிரியே தான் இருக்குது. ஸ்விஸ் பியூட்டியில் இந்த பேலட் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நியூட்ரல் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் லுக் ஆகட்டும், எது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐஷேடோன்ட்டு நான் சொல்லுவேன். லைட்டாக ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஐஷேடோவோட இன்டென்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக மீடியம் டோனி அந்த கன்சீலரையே லைட்டாக எடுத்து லிட்ஸ் மேலே லைட்டாக வந்துட்டு இந்த ஹாலோ ஐஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அங்கங்கே திட்டு தனியாக ஐஷேடோ போட்ட மாதிரி தெரியாது. ப்ரஷ் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிஎஸ்சியோட ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே நான் வந்துட்டு பிஎஸ்சியோடதும் டியூக்கரோடதும் கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரௌன் ஷேட் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதை வந்து அவுட்டர் வீலையும் இன்னர் கார்னர்ஸ்லேயும் நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்துட்டு டோட்டலாக வந்து ரொம்ப ப்ரீசியஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக நல்லாயிருக்கும். ஐஷேடோ இல்லைனா ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து ஈவனாக பார்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ வந்துட்டு எடுத்துக்கிறேன். சிங்கிள் ஐஷேடோ. இதில் வந்து கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஷிம்மர்ஸ் இருக்கும். இதில் இருக்க அந்த கிளிட்டர்ஸை வந்துட்டு ப்ரஷ்ஷில் எடுத்து லைட்டாக எனக்கு கொஞ்சம் கிளிட்டரியாக தெரியணும், ஐஷேடோ ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அந்த ஷைன் தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ண பிறகு பாருங்கள், நம்மளோட ஐஸ் வந்துட்டு இன்னமும் கூட பார்க்கறதுக்கு நல்லா வந்துட்டு பாப்பாக தெரியும். அடுத்ததாக வந்து கொலோசலோட லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லைனர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஜெட் பிளாக்கான ஒரு லைனர். ஸோ இந்த லைனர் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய விண்டாக வரைய போகிறதில்ல. யூஸ்வலாக வரைகிறத விட நார்மலாக தான் வரைகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெவியாக ட்ரமாஸ்டிக்காலாம் நான் வந்து பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். லேஷ் வந்து ஹியூமன் லேஷ் மாதிரி ஒட்டியிருக்கேன்.
பிஎஸ்சியோட ஆக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு லெவல் மாய்ஸ்சரைசர் இது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட்டை என்னோட நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் பாரோட ப்ரைமர் சிலிக்கான் பேஸில் இருக்க ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல உங்களோட போர்ஸ்லாம் வந்துட்டு மினிமைஸ் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு என்னோட இந்த மாதிரி டீ ஜோன்ஸ் அண்ட் தென் என்னோட நோஸ்க்கு சைட்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நைக்காவோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் எடுத்துக்கிறேன். இந்த கரெக்டர் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்லாம் கிடையாது. ஆரஞ்ச் கரெக்டருக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். இது எப்போ வாங்கினது 1 இயர் ஆகுது. நான் இவ்வளோ தான் வந்து காலி பண்ணியிருக்கேன். பர்பிளோட கரெக்டர் வந்துட்டு கரைச்சி குடிச்சிட்டேன். அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகேவான ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் தென் இதில் இருக்க ஷேட்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக ஓகே. நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இது நிறைய வச்சுருந்து நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. ஹுடாவோட இந்த ஒரு ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் ஷேடும் வெட் அண்ட் வைல்டோட மோக்கா மோச்சா ஷேடும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்துட்டு இதில் இருக்க 2 ஷேடுமே எனக்கு வந்துட்டு ஒன்று ரொம்ப டார்க், ஒன்று வந்து ரொம்ப லைட். ஸோ தட் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ஸ்பஞ்சு வச்சுட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்பஞ்சு வச்சுட்டு அதை லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அதில் இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட்டை. இப்போ வெட் அண்ட் வைல்டு மீடியம் டானியோட இந்த கன்சீலர் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் கன்சீல் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னோடய ப்ரஷ் பிஎஸ்சியோடதை வச்சுட்டு சேம் நான் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பிஎஸ்சியோட இந்த லூஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்னோடய ஸ்பஞ்சிலேயே அண்டர் ஐஸ்லலாம் நல்லா வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாயை சுற்றி அண்ட் தென் எந்தெந்த இடத்துல கன்சீலர் போட்டனோ எல்லா இடத்துலையும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்டை மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ப்ளஷ் ஹைலைட் பார்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஷ்க்கு வந்துட்டு மைக்ளாம் வெப்சைட்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்டை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். பெருசாக வந்து கவரேஜ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி இதில் வந்து கவரேஜ் இல்லை. ஸோ அதனால் நான் ரொம்ப மைல்டாக தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து எனக்கு ரியாலிட்டியில் ப்ளஷ் வந்து அவ்வளோ போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ தட் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக சுகரோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 01 ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் கூட ரொம்ப மினிமலிஸ்ட்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஈவனாக நான் யூஸ் பண்ண அதே ஸ்பஞ்சை வச்சுட்டு ஃபுல்லாக அகைன் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ மாமா எர்த்தோட காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னோடய ரீசன்ட் ஃபேவரட்டான ஒரு காஜல். இதை அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லாவே. அடுத்தது சுகரோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுகரோட மஸ்காரா வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். எப்போ வாங்கினோ அப்போலேருந்து நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு இதையே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து லிப்ஸ்டிக் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மேக்கப் லுக்கை. நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து போடுறேன். ஸோ இதில் எல்லா ஷேடும் இருக்குது. இது மாதிரி மெரூன் கலரில் நம்ம ட்ரெஸ் போடுறதுனால நம்ம இதுக்கு தனியாக புல்லட் லிப்ஸ்டிக்கோ லிக்விடோ தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதிலேருந்து டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து மிந்த்ராலேருந்து பிக் பண்ணுது. இந்த ட்ரெஸ் ஷாப்பிங் ஹால் நிறைய நான் வாங்கியிருக்கேன் ப்ராடக்ட்ஸ்லாம். நீங்கள் வந்துட்டு அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஐ கார்டில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஃபைனல் அவுட்லுக் வந்து இதுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ஒரே லேயர் தான். நான் வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ஸ்கின் லைட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவி மேக்கப் மாதிரி இருக்காது. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ், வாட்ச், இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோ. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் தீபாவளி ஷாப்பிங் ஹாலில். ஸோ இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.